மகாபாரதத்துல வில்லிபாரதத்தினுடைய ரெஃபரன்ஸோடு வியாசரையும் மனசுல வச்சுக்கிட்டு வில்லிபாரதத்தினுடைய ரெஃபரன்ஸோட முதல் போர் சருக்கத்தை பார்த்துக்கிட்டு வர்றோம். முதல் போரிலே பாண்டவர் பக்கத்திலே விராடமன்னன் என்று சொல்லக்கூடியவனுடைய முதல் அதாவது பிள்ளை, கடைசி பிள்ளை உத்தரகுமாரன் சொல்லக்கூடிய உத்திரன் சல்லியனோடு போர் செய்யறான். வில் வித்தையை காட்டி காட்டி சண்டை போடுறான். வில் வித்தையை பார்க்கும் பொழுது அவன் புரிஞ்சுக்கிட்டான். சல்லியன் என்னன்னா சொல்லி கொடுத்தவன் அர்ஜுனன்னு புரிஞ்சு போச்சு. குருவனுடைய ஒரு வழித்தோன்றலோடு குருவனுடைய ஆசீர்வாதத்தோடு இவன் வில்வித்தையில வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா இவனை வில்வித்தையில ஜெயிக்கிறது கஷ்டம்னு தெரிஞ்சுனுட்டு அவனை திசை திருப்பும் முகமாக அவனோடு அவனை எதிர்பார்க்காத வண்ணத்திலே அவன் மீது ஒரு ஈட்டியை எறிந்து உத்தரனை சாவடிச்சோம். அப்போ உத்தரகுமாரன் இறந்து விழுகின்றான் கீழே. இத பார்த்த மாத்திரத்திலே பஞ்சபாண்டவர்களில் ஒருவனான பீமனுக்கு கோபம் வந்துட்டு அவன் தன்னுடைய தேரை ஓட்டி கொண்டு வந்து சண்டை போடுறதுக்கும் தீர்மானம் பண்ணி உக்கிரகமாக, அதாவது வீரமாக, கோபமாக வந்து தாக்குகிறான். அப்படி அந்த தாக்குதலிலே யாரோடு தாக்கினான், என்ன சமாச்சாரம்ங்கிறத பத்தி தான் பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்ப அவன் வந்து தாக்கியதினாலே என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது அவன் என்ன பண்ணா, சண்டையிலே வந்தபோது அங்கே துரியோதனன் நின்ன உடனே துரியோதனனை நேரடியாக தாக்குவதாக தாக்குதல்ல இறங்கிட்டான். ஏன்னா இப்பவுமே பீமனுக்கு துரியோதனன் மேல ஒரு தனிப்பெரும் பகை இருந்தது. காரணம் அவன் ஆரம்பத்திலே வாஞ்சாலி சபதத்துல சொன்னது போல ஒன்ன அழிக்காம விடமாட்டேன்னு இவன் முதல்ல சபதம் பண்ணி விட்டான். அதனால இவனுக்கு எப்பொழுதுமே அவனை கண்டு, ஏன்னா அவன் இவனுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கானே சின்ன வயசுல இருந்து. இவனை விஷம் வச்சு கொள்றது, தண்ணியில தூக்கி போடுறது எல்லாம் பண்ணியிருக்கான நம்மாள். அதனால அவன் மேல இவனுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பொறாமைகள் இருந்ததினாலே பீமனுக்கு ஒரு கோபம் உண்டு. நிறைய விஷயங்கள் துரியோதனாலே நமக்கு ஏற்பட்டதுங்கிறதுனாலே துரியோதனோடு சண்டை போடுறான். அதுக்கு பேர் விகரஸ் ஃபைட்டிங்னு சொல்றோம். அந்த மாதிரி பெரிய கோபாவேசத்தோடு சண்டை. அதைத்தான் நம்ம பேசிட்டு வந்தோம். வில்லிபாரதத்திலே வில்லிபுத்தூரர் சொல்றார் என்ன, மோதி 1000 பேதமாக முனைந்து தங்களில் இருவரும் சாதியாதன இல்லை, மீளி மடங்கள் ஏறு அனைத்தமையார் காதி ஆடு அமர்புரியும் மேதினி காவலன் குனிக்கார்முகன் சேதியா ஒரு கைகொடு ஏறி தேர் எடுத்து எதிர் சிந்தினான். இப்ப அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து மோதி சண்டை போடுறாங்க. எப்படி சண்டை போடுறாங்களாம், மடங்கள் ஏறு அப்படிங்கிற வார்த்தையை போடுகின்றான் வில்லிபுத்தூரார். மடங்கள் ஏறு அப்படின்னா என்ன அர்த்தம், பிடரி மயிர் இருக்கக்கூடிய ஆண் சிங்கங்கள். பிடரி மயிர் இருக்கக்கூடிய ஆண் சிங்கங்கள் அப்படின்னா ரெண்டு ஆண் சிங்கமா சண்டை போடும். ரெண்டு பேருக்கும் பேதம் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு இருவரிடத்திலேயும் அந்த சக்தி இருக்கு. ரெண்டு பேருக்கும் சேர்ந்து போடுறாங்க. ரெண்டு பேரிலும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு ரெண்டு பேருமே நல்ல தாக்குதலை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். ரெண்டு பேருமே தோத்து போகல, அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே. அப்போ அவனுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத சமயத்திலேயே துரியோதனன் கையிலே இருந்த கூனி கார் முகம் அப்படின்னு சொல்ற. கூனினா என்ன, வளைஞ்சிருக்கான். எது, கார்னா வில்லுன்னு அர்த்தம். வில்லுனாலே வளைஞ்சுதானே இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு சிறப்பு பேர் வைக்கிறார் பாருங்க வில்லிபுத்தூரர். என்னன்னா கூனி கார்முகம், வளைஞ்சிருக்கிற வில்லு. அப்படின்னா என்ன அர்த்தம், வளைஞ்சிருக்கிற வில்லாத்தான் இருக்கணும். வில்லுன்னா வளைஞ்சுத்தானே இருக்கணும். ஆனா இது ஒரு ஒப்புமை சொல்லாக நம்ம சொல்லலாம். கூனி கார்முகம் என்ன பண்ணாராம், கையில எடுத்தான் பாருங்க. இவனுக்கு வந்த ஒரு கோபத்துல பட்டார்னு போய் பீமன் என்ன பண்ணா, துரியோதனன் இருந்த தேரை தூக்கி ஒரு அடி அடிச்சான். தேர்ல அந்த கதாயுதத்தால் அவனுடைய தேர்ல போய் அந்த கதாயுதம் விழுந்தது.
துரியோதனனுடைய தேரில். அப்படி அந்த கதை விழுந்த உடனே என்ன ஆச்சான், அவனுடைய தேரானது சுக்குநூறாக உடைந்தது. ஆர் அழிந்தன, உருள் அழிந்தன, அச்சு அழிந்தன, வஜ்ர தேர் அழிந்து, வஜ்ர தேர் அழிந்து கொடிஞ்சும் பல சின்னமானது. அவனுடைய தேரானது எப்படி உடைஞ்சு போச்சு, ஆர் அழிந்தது. தேருடைய சக்கரம் உடைஞ்சு போச்சு. அதுல ஃபோக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, தேருக்கு நம்ம என்ன சொல்றோம், தேர் சக்கரத்துக்கு நடுவில் அந்த ஃபோக்ஸ் ஆக்சஸ் மாதிரி இருக்கும். அதை இலைகள்னு சொல்றாங்க. அது உடைஞ்சு போச்சு. சக்கரம் தனித்தனியா பிச்சுக்கிச்சு. அவனுடைய வஜ்ரம் போன்ற தேர் அப்படியே சதஞ்சு போய் கீழே விழுது. அவனுடைய தேர் அப்படியே துண்டு துண்டா போய் விழுது. அப்ப அவன் வச்சிருந்த, அவன் நின்று கொண்டிருந்த தேர் உடைஞ்ச உடனே அவனும் தரையிலே விழுகின்றான். உடனே என்ன பண்றாங்க, அவனை சுற்றி இருந்த மற்ற சேனை ஆட்கள் எல்லாம் இது பீமன் தாக்குவதை பார்த்த உடனேயே ஐயோன்னு ஓட ஆரம்பிச்சுட்டான். புறம் காட்டி ஓட ஆரம்பித்தார்கள். ஏன்னா பயம், அடுத்து நம்மளை போட்டு அடிச்சுட்டானே என்ன பண்றது பீமன்கிற மாதிரி. அடிக்கிற அடியில தேரே உடையுது, நாம ஏமாத்துறோம், நம்மள ஒரு தலையில ஒண்ணு வச்சான நமக்கு என்ன ஆகுறதுன்னு அத்தனை சேனை படைகள் இருந்தவர்களும் ஓடுகிறார், ஓடத் தொடங்கினார். அப்ப என்ன பண்ணாங்க, மற்றவர்கள் எல்லாம், மற்ற சில காவலர்கள், மற்ற சில மன்னர்கள் எல்லாம் அவனுக்கு ஏதாவது ஒரு பக்கபலமா வரணும் இல்லையா. ஏன்னா துரியோதனை விட்டு கொடுக்க முடியாது, போர்ல சண்டை போடுறதுன்னு அவன் பக்கத்துல தீர்மானம் பண்ணிட்டோம். அப்ப அவனுக்கு ஏதாவது ஒருத்தர் முட்டு கொடுக்கணும் இல்லையா. அப்ப யார் வந்தாங்களாம், அவனுடைய மைத்துனர்கள் வந்தார்கள். மைத்துனர்கள் யாரு, துரியோதனனுடைய மனைவி பானுமதியினுடைய சகோதரர்கள். அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, துரியோதனனுக்கு காவலாக, அவனுக்கு பக்கபலமாக ஓடி வருகிறார். ஏன்னா அவனை விட்டு கொடுக்க முடியாது, மச்சானை விட்டு கொடுக்க முடியாது, எப்படி விட்டு கொடுக்க. அதனால எல்லாரும் ஓடி வர்றாங்க. அதை பற்றியும் ஒரு குறிப்பு வருது. என்ன சொல்றார், பரித்த தேரோடு பரிதியை செறி பரிதி போல் இரு பக்கமும் தரித்த வேலினார் தாரை வாழினார் தாம வில்லினார் ஆகவே. பரித்த தேரோடு, நல்ல தேர்ல ஏறிக்கிட்டு வெண்கொற்ற குடையின் கீழ் வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அரசர்கள், தரித்த வேலினர் பிடித்த வேலாயுதத்துடனும், தாரை வாழினர் கூர் வாள்களுடனும், தாமம் வில்லினர் வில் ஒளியை தரக்கூடிய வில்லை கொண்டவர்களாக, பரிதியை செறி பரிதி போல். சூரியனை சுற்றி சில சமயங்கள் ஒரு கோட்டை மாதிரி ஒண்ணு கட்டுமா, அதுக்கு பேரு பரிவட்டம்னு பேர். சூரியனை சுற்றி ஒரு சின்ன கோட்டை மாதிரி ஒண்ணு கட்டும், அதுக்கு பேர் பரிவேடம்னு சொல்றோம், பரிவட்டம். இப்ப அதை பார்த்துதான் நம்ம என்ன செய்யறோம், கோவிலுக்கு போனோம்னா திருவிழால நம்ம தலையில பரிவட்டம் கட்டுறதுன்னு சொல்றோம் இல்லையா. அங்கேந்து வந்த ஒரு சொல் பரிவேடம், பரிவட்டம் அப்படின்னா என்ன, சூரியனை சுற்றி ஒரு மண்டலம் போல் இருக்கக்கூடியது. அது போல பீமன் நடுவுல நிக்கிறான், இவங்க எல்லாம் சுத்தி இருக்காங்க சரியா. பீமன் நடுவுல நிக்கிறான், எப்படி சூரியன் போல அம்மாலதான் தைரியமா நிக்கிறான கோபத்தோட. அவனை சுத்தி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அப்படியே பரிவட்டம் கட்டினது மாதிரி சுத்தி நிக்கிறாங்க, நின்று அவனோட சண்டை போடணும்னு நிக்கிறாங்க. இரு பக்கமும் அவனை சூழ்ந்து நிற்கிறார்கள். அப்போ ஒரு கம்பீர தோற்றத்தோடு அப்ப அத்தனை பேரையும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கான். வந்தவங்க யாருன்னு பாக்குறான் பீமன். அவன் தான் யாரு, துரியோதனனுடைய மைத்துனமார்கள். அங்க எல்லாரும் அவனை சூழ்ந்துகிட்டு நிக்கிறாங்க.
சூழ்ந்து இருப்பதனாலே அவன் பயப்படல, சண்டை போடுறான் திரும்பவும். பீமன் தன்னுடைய கதாயுதத்தினால என்ன பண்றான், வந்தவர்கள் மீது சீறுகிறான், அவர்களை தாக்குகிறான். ஏன்னா அவங்க இவனை தாக்குறதுக்கு முன்னாடி இவன் தாக்கணும் இல்ல. ஏது மைத்துனர் ஏது தெவ்வரோடு என் போர் செய்ய விண்ணிடை செய்து பெற்றன தேரின்றும் இழிந்துளான் நனிசீரான் மொய்த்தீரல் பவமானன் அன்று முறுக்கும் முக்குவடு என்னவே கைதவ படை மன்னர் மாமுடி சிதைய அங்கு ஒரு கதையினால். ஒரு கதையினால என்ன பண்ணா, அங்க சுற்றி இருந்த மைத்துனன்மார்களை அத்தனை பேர் அவர்கள் மீது தன்னுடைய கதையை பிரயோகித்து அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பெரும் போரை செய்ய நிற்கிறான். எப்பேற்பட்ட தேரெல்லாம் அவர்களுடைய தேர் தேவலோகத்தில் செய்யப்பட்ட பொன்னாலான தேர் போல இருக்கக்கூடிய தேர். அதுல பீமன் அங்கிருந்து இறங்கி கீழே இறங்கி என்ன பண்றான், வாயுதேவனை போல், வாயுதேவன் எப்படி மேருமலைகளை 3 சிகரங்களாக மாற்றினானோ அதுபோலே அங்கே வந்த அவனுடைய மைத்துனன்மார்களை அப்படி கதறக்கூடிய அளவுக்கு செஞ்சுட்டோம். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, சூறாவளி காத்து அடிச்சதுன்னா, புயல் அடிச்சதுன்னா இடமே சின்ன பின்னமாகுது இல்லையா. பீமனுக்கு அது பொருந்தும். காரணம் என்ன, அவன் வாயு புத்திரன் தான், அவன் வாயுனுடைய புத்திரன் பீமன். ஆகவே பீமன் தன்னுடைய என்ன சொல்றது, சூறாவளியை போன்று ஒரு சுற்றி அத்தனை பேரும் தாக்கக்கூடிய தாக்கமானது எப்படி இருக்கு, ஒரு வாயு தாக்கியதை போல். அதற்கு ஒரு சின்ன ஒரு ஒப்புமையை தருகிறார். எப்படின்னா, வாயுதேவன் எப்படி மேருமலையை 3 சிகரங்களாக மாற்றினாரோன்னு ஒரு கதையை சொல்ல. அது என்ன கதை அப்படின்னா, ஒரு காலத்துல கதைக்குள்ள கதை வச்சா தானே சுவாரஸ்யமா இருக்கும். மகாபாரதமே எப்படித்தானே, கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதை வைக்கிறது தானே மகாபாரதம். ஒரு காலத்துல வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு சின்ன சண்டை இந்த சென்ஸ் காம்படிஷன். நாம் பெரியவனா நீ பெரியவனா அப்படி. வாயுவுக்கும் ஆதிசேஷன் சொல்றான், நான் தாங்கினதுனால தாண்டா எல்லாருமே நிக்கிறீங்க. ஏன்னா நம்முடைய கருத்து என்னன்னா, புராணங்கள்ல இந்த பூமியை ஆதிசேடன் தாங்கி கொண்டிருக்கிறான்ங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஒரு பாம்புகள் தாங்கி கொண்டு. இப்ப அவன் என்ன சொல்றான், நான் தாங்கினதுனால தாண்டா நீங்களாம் நிக்கிறீங்கன்னு இவன் சொல்லிவிட்டான். இவன் சொன்னா, அப்படியெல்லாம் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் உழுக்குனா நீயும் கீழே விழுந்துருவேன் இவன் சொல்ற. இல்ல அப்படி கிடையாது, எங்களில் வலிமை யாருன்னு 2 பேருக்கும் சண்டை. அப்ப என்ன பண்ணாங்க, தேவாதி தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சு, நாங்க எங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறோம் அப்படின்னு. சரின்னு 2 பேரும் வந்த உடனே வாயு தன்னுடைய காற்றினாலே எதையாவது இருக்கிறதுலேயே உலுக்க முடியாத ஒன்றை மாற்ற வேண்டும். உலுக்க முடியாதது எது, மலைதான் இல்லையா. அதனாலதான் சலம்னு சொல்றோம், அச்சலம்னு பேர். சலம்னா காத்து, அச்சலம்னா அசையாததுன்னு பேர். சலம்னா காத்து, அச்சலம்னா அசையாதது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா மலைக்கும் என்ன பேர் வருது, அச்சலம், அருணாச்சலம். ஹிம அச்சலம், ஹிமாச்சலம். அச்சலம்ங்கிற வார்த்தை வந்ததுனாலே அசைக்க முடியாததுன்னு அர்த்தம். வட சொல்லு அச்சலம், அசைக்க முடியாதது. அப்ப அது மலைன்னு பேர். அப்போ மலையாக நிற்கக்கூடியதை அசைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு, அப்போ மலையா இருக்கக்கூடிய விஷயத்தை அரைக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே வாயு சொல்றான், இல்ல நான் அடிக்கிறேன் அப்படின்னு. ஆதிசேஷன் சொல்றான், நான் கொடையாக நிற்கிறேன், அடிப்பாங்க. அப்போ மேருமலையை இவர் ஆதிசேஷன் தன்னுடைய 1000 தலைகளாலே காப்பாற்றி கொண்டு நிற்கிறான். அத்தனை சிகரங்களையும் காத்து கொண்டு அவர் நிற்கிறார். அப்ப 1000 மலை இருந்திருக்கு போல் இருக்கு அந்த காலத்தில். அப்படித்தான் நமக்கு புராணங்கள் சொல்லுது. அப்போ மேருமலைய 1000மான சிகரங்களை சின்ன சின்ன சிகரங்களாக இருந்திருக்கு போல் இருக்கு. அப்படி இருந்துதான். அப்போ வாயு தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக சுற்றி சுழன்று அடிச்சதுல
ஒரு 3 மலை பெயர்த்து கொண்டு தென் திசையில் வந்து விழுந்ததாக இந்த புராண குறிப்பு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெயர்க்க முடியாத அச்சலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட பெயர்த்தெடுக்கக்கூடிய பலத்தை கொண்ட வாயுவை போல் இங்க துரியோதனனுடைய மைத்துனர்கள் எல்லாம் கோட்டை மாதிரி கட்டிட்டு நிக்கிறாங்க. அவர்களை திக்குமுக்காட செய்து விட்டான் பீமன். அப்ப இவனுக்கு அந்த கருத்தும் பொருந்தும். காரணம் என்ன? வாயுபுத்திரனா இருக்கிறதுனால அந்த கருத்தோடு இவனுக்கு பொருந்தி வருவதாக அழகாக அவருக்கு அந்த விஷயத்தை சொல்றார். சொன்ன உடனே இது இப்படி நடந்த உடனே துரியோதன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு பயமா இருக்கு. இவனை எதுவும் பண்ண முடியாம இருக்கு. ஆகவே சண்டையை போட்டு கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பின்வாங்கி பின்னடைந்து போகக்கூடியவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? பீமனுக்கும் துரியோதனுக்கும் ஈக்குவல் பவரா இருக்கு. ஆனா ஒரு இடத்துல துரியோதனன் கொஞ்சம் தளர்வுடுவதாக இருப்பதினாலே மைத்துனர்கள் ஓடி வந்தார்கள். ஏன்னா அவனுடைய தேரெல்லாம் உடைச்சிட்டான், அவன் வில்ல உடைச்சிட்டான், எல்லாம் பண்ண உடனே எங்க அவன் போய் மாட்டிக்க போறான்னு மைத்துனர்கள் சுத்தினாங்க. அவங்களும் பயந்து போய் பின்னுக்கு அவர்கள் தன்னுடைய வட்டத்தை பெரியதாக்கி கொண்டு ஓடுகிறார். இது இப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ சுவேதன் என்று சொல்லக்கூடிய விராடனுடைய முதல் பிள்ளை அவன் என்ன பண்றான்? அவனுடைய தம்பி தான் இறந்து போயாச்சு, உத்தரன் இறந்துட்டான். அந்த கேள்விப்பட்ட உடனே அவன் கோபத்தோடு வருகிறான் இப்போ. ஏன்னா அவனுக்கு இப்ப விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? தன்னுடைய தம்பியை சாகடிச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே அவன் வரான். அம்பரத்தவர் கண்டு நின்றவர் அதிசயத்திட வானின் மேல் இம்பர் இப்படி தெவ்வர் வெம்படை இரிய வெண்பொடு திரியவே. இப்படி பீமன் அவர்களோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மத்தியிலே தம்பி பட்டணன் என்று கொண்டு 7 சாகரத்து 7 தழல் என தும்பை உற்று மிளைச்சி ஈசன் அளித்த வில்லோடு தோன்றினான். சுவேதன் என்கின்றவன் யார்? விராடனுடைய பிள்ளை. நம்ம சொன்ன மூத்த பிள்ளைன்னு சொன்னோம். அப்ப சுவேதன் என்கின்றவன் விராடனுடைய மூத்த பிள்ளை. அவனுக்கு தம்பிதானே உத்தரன். இப்ப உத்தரனை சல்லியன் கொன்னுட்டான். அதுவும் எப்படி கொன்னுட்டான்? அவனோட எதிர்பார்க்காத சமயத்திலே அவனை வேலை விட்டு கொன்னுட்டான். அப்ப அதனால அவன் கோபப்பட்டு என்ன பண்றான்? தம்பி பட்டான்னு தெரிஞ்ச உடனே கிளம்பி வரான். எப்படி கிளம்பி வரானா, 7 சாகரத்தை துளைத்து எடுக்கின்ற 7 கனல் போல் அப்படின்னு ஒரு வார்த்தையை வில்லிபுத்தூரார் உபயோகிக்கிறார். இந்த சாகரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம ஏற்கனவே இது ஒரு பதத்தை நம்ம பார்த்திருக்கோம். இந்த பதத்துக்கான ஒரு வரலாறை தேடணும் அப்படின்னா திரேதாயுகத்துக்கு முன்னாடி போகும். சகரன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய பிள்ளைகள், அது சகரன்கிறவன் யாரு? நம்முடைய சூரிய குலத்திலே வந்தவர்கள். சரியா? சூரிய குலத்திலே தோன்றியவர்கள். ராமனுடைய மூதாதையர்கள். அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சகரன் என்பவன் ஒரு காலத்திலே அஸ்வமேத யாகம் பண்றான். அதுதான் அந்த வரலாறு. சகரன் அப்படிங்கிறவன் என்ன பண்றான்? அஸ்வமேத யாகம் பண்றான். இந்த அஸ்வமேத யாகம்னா என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு சுமாரா தெரியும். ஒரு குதிரையை கட்டி அதுக்கு மேல ஒரு பட்டத்தை போட்டு இந்த குதிரை தானா ஃப்ரீயா போற லேண்டெல்லாம் அது என்ன பண்றது? அக்வசிஷன் மாதிரி. அதுக்கு பின்னாடி ஒரு படை போகும் எப்பவுமே. அது போற இடத்துல யாராவது அந்த குதிரையை தடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த படை வீரர்கள், பின்னாடி வரக்கூடிய படை வீரர்கள், அவர்கள் அந்த ராஜாங்கத்து மக்களோடு சண்டை போட்டு அந்த ராஜாங்கத்தை அவங்க ராஜாங்கத்தோடு தன்னுடைய சக்கரவர்த்தியினுடைய ராஜாங்கத்தோடு அனெக்ஸ் பண்ணிட்டு திரும்பியும் போயிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய சமாதம். என்ன காரணம்னா, அந்த அஸ்வமேத யாகம் என்பது அந்த குதிரை ஊரெல்லாம் சுத்தி வந்த பிறகு அதுக்கு பூஜையெல்லாம் செஞ்சு இதெல்லாம் பண்றது. இதுதான் அதனுடைய விளக்கம். அது என்னன்னா, இந்த உலகத்தை சுத்தி வரணுங்கிற கணக்கு. அதுதான் கதை. ஆகவே இது அவர்களுடைய ராஜாங்கம். அது தவிர என்னென்ன ராஜாங்கத்துக்கு போதோ போகட்டும். இப்ப இந்த அஸ்வமேத யாகத்துக்கான ஒரு குதிரையை விட்ட உடனே
சகரன் 4 நாள் கழிச்சு பார்த்தா அந்த குதிரை எங்க இருக்குன்னே தெரியல, எங்க போச்சுன்னே தெரியல. இவரும் பல திசையில போய் ஆட்களை தேட சொல்லி அனுப்புறார். இங்க போடா, அங்க போடா, அங்க போடா, இங்க போடான்னு எல்லாம் போறாங்க. போனா எங்கேயுமே குதிரை இல்லை. எந்த தேசத்திலையும் அந்த குதிரையை தடுத்த மாதிரியும் தெரியல, யாரும் கட்டி போட்ட மாதிரி கதையும் வரலாம். இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன சமாச்சாரம் ஏது அப்படிங்கிறதுக்காக இவர் தன்னுடைய பிள்ளைகளை, அவருக்கு பிள்ளைகளை ஒரு கிட்டத்தட்ட நிறைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை அவர் என்ன பண்றார், நீங்க எல்லா டைரக்ஷன்லயும் போய் நீங்க போய் தேடுங்க அப்படிங்க. அப்படியே போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு டவுட் வருது. சப்போசிங் நம்மளுடைய குதிரை என்ன ஆகி போச்சு, கீழ்லோகத்துல போயிருந்தா இல்லையா, அதுக்கு தெரியாம அது பாட்டு ஆக்சஸ்ல கீழே போயிருந்ததுன்னா நம்ம என்ன பண்றது, அப்ப அதை அங்க தேடணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம், சகரனுடைய பிள்ளைகள் பூமியிலே பள்ளத்தை ஏற்படுத்தி கீழ்லோகத்துக்கு போறதுன்னு பள்ளத்தை ஏற்படுத்தி, சகரனுடைய பிள்ளைகள் பள்ளத்தை ஏற்படுத்தினார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சகரன் பிள்ளைகள் பள்ளத்தை ஏற்படுத்தியதிலே அதிலே தண்ணீர் நிரம்பியதினாலே, சரியா, சகரன் பிள்ளைகள் ஏற்படுத்திய பள்ளத்திலே தண்ணீர் நிரம்பியதாலே இன்னைக்கு அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையை என்ன சொல்றோம், சாகரம்னு பேசுறோம். சாகரம்னா என்ன, கடல்னு பேர். சகரன் பிள்ளைகள் குடைந்து பள்ளத்தை ஏற்படுத்தி அதிலே தண்ணீர் நிரம்பியதை சாகரம்னு பேசுறோம். புரியுறதா, சாகரம்னா கடல். அப்ப கடலுக்கு பேர் எங்கேருந்து வந்தது, சகரனுடைய பிள்ளைகள் வழியா வந்தது. அப்படி குடைஞ்சுக்கிட்டே வருகின்ற பொழுது குதிரை ஒரு இடத்துல போய் சும்மா நின்றுட்டு இருக்கு. அது எதிரில் பார்த்தா ஒரு முனிவர் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்த குதிரை தானா போய் அங்க நின்று இருக்கு, அவ்வளவுதான். அது இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அந்த முனிவர் ஏதோ இந்த குதிரையை பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு போல் இருக்கு, அதனால இவங்க கட்டி போட்டாங்க போல் இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட போய் இவங்க சண்டை போட பாக்குறாங்க. அவர் தப்போ வலிமையில உட்கார்ந்து இருக்கார். அவரை டிஸ்டர்ப் பண்ணி நீ ஏன் என் குதிரையை வச்ச அப்படின்னு உடனே அவர் ஒரு பார்வையை பார்த்த உடனே இவங்க பிள்ளைகள் எல்லாம் சாம்பலாக போனார். இது கதை. சகரனுடைய பிள்ளைகள் சாம்பலாய் போனார்கள். பார்த்த முனிவரின் பேர் கபிலர் என்று பெயர், கபிலாச்சாரியர்னு பேர். இது கதை. அப்ப இதை என்ன சொல்றான், அது போல ஸ்வேதன் என்னவா, 7 கடலையும் கடைந்து, புரியுறதா? இப்ப எங்கேருந்து கொண்டு வரான் பாருங்க கம்பாரிசன். இப்ப எங்க கொண்டு போயிட்டாரு, வில்லிபுத்தூரார். அந்த 7 கடலையும் கடந்து சகரனுடைய பிள்ளைகள் எப்படி கடைந்து சாகரத்தை உருவாக்கினார்களோ அதை கூட தனலால் எரிக்கக்கூடிய வல்லமையை பெற்றவனாக சுவேதன். யாரு, இப்ப பாருங்க அழகான வார்த்தையை போட்டான், தும்பை உற்று மீளைச்சி ஈசன் அளித்த வில்லோடு தோன்றினான். என்னத்தோடு வந்திருக்கிறான், தும்பை என்கின்ற பூ மாலையை. இந்த தும்பப்பூ மாலைக்கு அழகான வார்த்தை சொல்றார். இதுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னா, இருமடி ஆகுபெயர்னு பேர். இருமடி ஆகுபெயர் என்னன்னா, ஒரு பொருள் இல்லை, 2 பொருள் சொல்லுது இல்ல. தும்பைங்கிறது வெற்றியை தரக்கூடிய ஒரு பூமாலை, சரியா? தும்பை என்பது போருக்கு வருகின்றவர்கள் போட்டிருக்கக்கூடிய வெற்றியை குறிக்கின்ற பூமாலை, தும்பப்பூ மாலை. அடுத்தது தும்பப்பூவை அணிந்தவன் ஈசன் என்று சொல்வார், சரியா? தும்பப்பூவை அணிந்தவன் ஈசன் திருப்புகழே வருது. கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதன் சொல்றார், ஆற்றை இதழியை தும்பையை சொல்லுவார் ஈசனை குறிக்கின்ற ஒரு இடத்துல. எங்க, பேற்றை சற்றுமில்லாத பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய விட்டவா, அந்த இடத்துல சொல்லும் போது ஆற்றை இதழியை தும்பையை யார சொல்றான், ஈசனின் பிள்ளைன்னு சொல்லும் போது தும்பை என்கின்ற வார்த்தையை அருணகிரிநாதர் பிரயோகப்படுத்துறார். 14ஆம் நூற்றாண்டு. இப்ப பின்னாடி வரக்கூடிய இவர் சொல்லி இருக்கக்கூடிய இதுல வித்தியாசம் ஒண்ணும் இல்லையே கிட்டத்தட்ட. அப்ப அதனுடைய வழித்தோன்றலாக இருக்கு. அப்ப தும்பை என்பது சிவனை குறிக்கக்கூடியதான ஒரு பொருளும் கூட.
என்ன சொல்றார்? தும்பை அப்படி போட்டிருக்கக்கூடிய சிவன் அளித்த வில்லோடு அங்க வரான் சுவேதன் என்பவர். சிவன் கொடுத்த ஒரு வில்லோடு அங்க வரான். இப்போ சுவேதனுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி இருக்கு, அதை தெரிஞ்சுக்கும். அது பின்னாடி சரியா வரும். என்னன்னு பார்ப்போம். சுவேதன் ஒரு காலத்துல தன்னுடைய ஒரு நல்ல குணத்தினாலும் அவனுடைய திறத்தினாலும் அவன் என்ன பண்றான்? தேவலோகத்துல போய் இருக்கிறான். தேவலோகத்துல போய் இருக்கும் பொழுது என்னடா மானிடர்கள் எல்லாம் வர வர தேவலோகத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த அஷ்ட வசுக்கள் இருந்தாங்க இல்லையா, இந்த அஷ்ட வசுக்கள்ல ஒரு வசுதான் கீழே வந்தாச்சு. மற்ற 7 பேர்கள் என்ன பண்றாங்க? இவனை இங்க உட்கார வச்சா கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவனோட ஏதோ வாக்குவாதம் பண்ணி அவனோட வாய்வாதத்துக்கு இழுக்கிறாங்க. இவன் பாவம் ஏதோ தெரியாம அவர்களோடு வாய்வாதத்திலே போகின்ற பொழுது அவர்கள் இவனை கோபித்துக் கொண்டு நீ மயிலா போன்னு சபிச்சுடுறான். என்னவா போனும்? மயிலாக மாறி விடுவாய் அப்படின்னு சபித்து விடுகிறார். அப்ப அதனால என்ன ஆகுது? அவனுடைய மேனியானது மயிலாக மாறி அவன் அங்கே இருந்து அவன் என்ன பண்ணுவான்? தேவலோகத்திலிருந்து அவனுடைய புகலிடம் அவனுடைய அப்பா தானே விராட தேசத்துக்கு வர்றான். விராட தேசத்துக்கு வந்தா அப்பாவுக்கு அவன் புள்ளேன்னு தெரியல. அவனை பார்த்தா மயிலா தானே தெரியுது. இவன் என்னடா சும்மா சும்மா நம்ம அந்த புறத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், வெளியில போன்னு அப்பா திரட்டி விட்டுட்டான். அப்ப வருத்தத்தோடு அந்த மயிலாக உருவத்திலே இருப்பவன் என்ன பண்றான்? போய் ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டு சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறான். இப்ப சிவபெருமானுடைய தவத்திலே சிவன் மகிழ்ந்து அவனுக்கு என்ன பண்றார்? அஸ்திர சஸ்திரங்கள் கவச்சங்கள்லாம் கொடுத்து தன்னுடைய வில்லை அவனுக்கு பரிசாக தருகிறார். அதனால தான் சிவன் வில்லை கையில் கொண்டவன் சிவேதன் அப்படிங்கிற வார்த்தை அவனுக்கு வரும். அப்ப அந்த சிவன் வில்லோடு அவன் என்ன பண்றான்? இப்ப எதிர்த்து சண்டை போட வந்திருக்கான். அப்ப எதிர்பட்டவர்களோடு சண்டை போட்டு நேரா யாரை தேடி வரணும்? அவன் சல்லியனோடு போர் செய்யத்தான் வரான் முதல்ல. ஏன்னா சல்லியன் தான் தன்னுடைய தம்பியை கொண்டவன். ஆகவே சல்லியனை கொல்ல வேண்டும் என்பதற்காக அவன் சண்டை போட்டுக் கொண்டு அங்க வர்றான். அப்படி போய் அவனோடு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி வருகின்ற பொழுது அங்கே அவனுக்கு சமாச்சாரங்கள் நடக்கும். சங்கினம் கண் முழங்கவும், தங்கினங்கள் முழங்கவும், பனைமுரசு இனங்கள் தழுங்கவும், துங்கவெண் களிறு இவுளி தேரோடு தானே மன்னவர் சூழவும், எங்கு நின்றனன் மத்திரத்து அரசு என்று போய் அங்கு நின்று மகீபர் வெண்ணிடை அவனை முந்துர அணுகினான். என்ன பண்றான்? அவன் பக்கத்துல அந்த போர்ல நிக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாம் தாண்டிக்கிட்டு எங்க அந்த சல்லியன், எங்கே அந்த சல்லியன் என்று சொல்லி குரலோடு அவன் என்ன பண்றான்? தாண்டிக்கிட்டு போறான். எல்லாரோடையும் முன்னேறி கொண்டு போகிறான். சல்லியனோடு சண்டை போடணும். அப்ப எதிரில் சல்லியன் வர்றான். சல்லியனோட வந்த உடனே என்ன பண்றான்? சல்லியன் என பெயர் தரித்து வரு கோமுன் வல்லியம் என தகு சிவேதன் அமரர் வல்லான் பல்லியம் முழகியதும் எனவும் பலவும் வீரம் சொல்லி ஒருவருக்கொருவர் தொடு சிலை குனிந்தார். அப்ப நேரடியா வர்றான். வந்தோடனே நீதான் சல்லியனா? ஆமா. நீ யாரு? நான் தான் சுவேதன். நீ கொன்னிய உத்திரனுடைய அண்ணன். வா என்னோட, உனக்கு தைரியம் இருந்தா வாடா சண்டை போ. அப்படி என்னோட வீரத்தோட சண்டை போடுறதுக்கு நீ வரியா? வாடா. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சல்லியன் சண்டை போட ஆரம்பித்த உடனே சல்லியன் தோற்கக்கூடிய நிலை ஏற்படும். ஒருவரும் இவர் நிகர் இல்லை என ஒற்றே இருவரும் மலைத்திட ராசகுலராசன் பருவரல் கொள் மந்திரபதி உதவியாக என அறுவரை ஒத்த புயர் அறுவரை விடுத்தான். என்ன பண்ணா? பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்ப சல்லியனோட சுவேதன் சண்டை போடுறான். சல்லியனோட சண்டை போடுகின்ற பொழுது சல்லியன் தோக்கக்கூடிய நிலைமை போது இருக்கு. இவனுக்கு நிகரா யாருமே இல்லேன்னு பார்த்துட்டு துரியோதனன் தன்னோடு கூட பிறந்த 6 பேரை, சகோதரன்மார்களை அங்கே சல்லியனுக்கு உதவியாக செல்லுங்கள்னு அனுப்புறான். 6 பேரை
தன்னுடைய உடன் பிறந்த தம்பிமார்களை 6 பேரை நீங்க போய் சல்லியனுக்கு உதவியா இருங்க அப்படின்னு அனுப்புறார். தரணிபதி தம்பியர் தானையோடு வந்தே இரணமுகம் ஒன்றும் மயிலோன் என எதிர்த்தார். என்ன பண்றாங்க? அந்த 6 பேரும் வந்து இவனோடு சண்டை போட ஆரம்பிக்கிறார்கள். சல்லியனுக்கு எதிராக வந்து நிற்கக்கூடிய சுவேதனோடு சண்டை போடுவது அப்படின்னு தீர்மானம் பண்ணி 2 பேரும் எல்லாரும் வர்றாங்க. வந்து சண்டை போட நிக்கிறாங்க. நின்ன உடனே திரள் நரைகொள் தார்புனை சிவேதன் அவர் அந்த கரணம் வரித்தாகும் வகை கனை வலதொடுத்தான். அப்ப என்ன பண்ணா? அவங்களெல்லாம் மூர்ச்சையாகின்றபடி, அவங்க திக்குமுக்காடி விழுகின்றபடி என்ன பண்ணான்? தன் கையில இருக்கக்கூடிய கனைகளை தொடுத்து விடுகிறான். அவங்க மேல விட்டுக்கிட்டே இருக்கான். அப்படி விடும் பொழுது இவர்களால் ஒன்னும் செய்ய முடியல. இங்க ஒரு ஒப்புமையை தருகிறார் நம்முடைய வில்லிவாரத்தினுடைய வில்லிபுத்தூரார். என்ன சொல்றார்? என்ன பாருங்க. இரணமுகம் என்று மயிலோன் அன்ன வே எதிர்த்தார் அப்படிங்கிற வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. என்ன வார்த்தை? மயிலோன் அப்படிங்கிற வார்த்தை. நல்லா பாருங்க. அவனுக்கு ஏற்கனவே ஒரு சாபம் மயிலாக இருக்க வேண்டும் என்று, இல்லையா, தேவலோகத்திலே. அதனால்தான் அவன் போய் சிவனிடத்திலே சரணடைந்து தவத்தினாலே அவனுக்கு அந்த ஆயுதங்களை பெற்றான். அப்போ இவன் வந்து எப்படி நிக்கிறான்? இப்ப சண்டை போடும் போது அதே மயிலை திரும்பவும் சொல்றார். என்ன சொல்றார்? மயிலோன் என்று சொல்றார். இந்த இடத்துல மயிலோன்னு சொல்லும் போது யார சொல்றார்? முருகப்பெருமானை சொல்லுகிறார். முருகப்பெருமானுடைய கதையை அங்க பேசுறார். என்ன சொல்றார்? எப்படி முருகப்பெருமான் அசுரர்களாகிய சூரபத்மனையும் தாராசுரனையும் ஜெயித்தானோ, இல்லையா? அங்க என்ன? அங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகன் என்ன? ஓர் உடம்பு 6 முகம். சரியா? ஓர் உடம்பு 6 முகம், இல்லையா? முருகனுக்கு அதுதானே 6 முகமாக 6 உடம்பாக இருந்ததை பார்வதி வந்து சேர்த்து ஒரு உடம்புல 6 முகத்தை கொடுத்தாளா இல்லையா? அதனாலதானே சண்முகன்னு பேரு. அப்ப 6 முகங்கள் கொண்டவன். இங்க என்ன ஆயிருக்கு? ஒருத்தன் ஒரு உடம்பு 6. யாரு? துரியோதனனுடைய தம்பிகள். சரியா? அப்ப அந்த 6 பேரை இவன் ஒருத்தன் சமாளிக்கிறான், இல்லையா? அப்ப அப்படி சமாளிக்கிறதுனாலையும் இவன் மயிலோன் என்கின்ற ஸ்டேட்டஸ வாங்க. எப்படி கொண்டு போறாரு பாருங்க, கம்பேரிசன் அப்படி. அப்ப இந்த மயிலோனை போல், சுப்பிரமணியனை போல் இவன் என்ன பண்றான்? சண்டை போடுறான். சூரபத்மனை எப்படி அவன் ஜெயிச்சானோ அது போல இவர்களை என்ன பண்றான்? சம்ஹாரம் பண்ணக்கூடியவனை போல துவம்சம் பண்றான். அடிக்கிறது. அப்ப அவங்களெல்லாம் என்ன ஆகுதான்? அப்படி பயந்து போய் அவங்க நிக்கக்கூடிய இடம் தெரியாம ஓடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய கனைகள் போட்டு தாக்குறான். கனைகள் தாக்குவதால அவங்க திக்குமுக்காடி போய் நிக்கிறாங்க. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, அந்த 6 துணையா சில பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து சண்டை போடுறதுன்னு கையில வில்லு வச்சு நின்றுட்டு இருந்தா அவன் அடிக்கிறான். அடியில எப்படி போய் விழறாங்களாம்? அவங்க உடம்பெல்லாம் செதறி போய் கீழே விழுது. அப்படி போய் விழறாங்க. உடம்பு தரையிலே புரளுகின்றது போல் பான வருஷத்தை அப்படியே மேல பொழிகின்றான். அப்படி நிக்கின்ற பொழுது இந்த 6 கையில வில்ல வச்சிருக்கிறாங்களா. அழகாக ஒரு ஒப்புமையை சொல்லுகின்றான் வில்லிபுத்தூரார். ஓர் 1 2 சிலை ஆக. 6 பேரும் கையில வில்லு வச்சிருக்காங்களா, வில்லோட சண்டை போட. ஒருத்தன் கையிலையும் ஒரு வில்லு இருக்குன்னு நினைச்சு பார்த்தா அந்த வில்லு உடஞ்சு 2 இருக்கான். அப்போ ஒரு வில்லா இருந்தது 2 உடஞ்சு போய் இருக்கு. அப்ப 2 வில்லா ஆக்கி இருக்கான்னா அவன் யோசிச்சு கூட பார்க்கல. இவங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவன் அடிச்ச அம்பினாலே அத்தனை பேர் வில்லும் உடஞ்சு போயிடும். அந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை, வீரத்தை சிவேதன் கொடுத்து கொண்டு இருக்கிறான். இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே நம்மால என்ன பண்ணுவான்? அன்னைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது துரியோதனன் உடனே என்ன பண்ணுவான்? தன்னுடைய
தாத்தாவை கூட்டுருவான் பீஷ்மரை. வேற வழி இல்லை, ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலே சிறந்த போர் வீரர். உடனே என்ன பண்ணா, பட்டண ஒழிந்த பல படையும் இவன் அம்பில் கெட்ட நிலை கண்டு உரோகதேனன் உரைப்ப தொட்ட வரி வில்னோடு சூறை அனிலம் போல் விட்ட பரிம ரத வீடவன் எதிர்த்தான். இப்போ போய் பீஷ்மர் கிட்ட போய் சரணடைஞ்சுட்டான் துரியோதனன். ஐயோ, இவன் அடிக்கிற அடியில என்னுடைய தம்பிலாம் ஓடி போயிடுவான் போல் இருக்கு, ஒரே நாள்ல போரே முடிச்சிருவான் போல் இருக்கு, நீங்க போங்கோ, நீங்க தானே சேனாதிபதி தளபதி பெரியவர், நீங்க போங்கோன்னு ஏற்றி விட்டான். இப்ப அவர் என்ன பண்றார், பீஷ்மர் வர்றார். இவர் பண்ண ஒரு வில்லுடைய சாகசத்தை பார்த்தவன் வர்றான். நேரம் வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா, பேசிக்கா சல்லியன் கிட்டே இருந்து டைவர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் முதல்ல ஸ்வேதன் சல்லியனை பார்த்தானே அடிச்சிருவான். அவன் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு தான் இவனை சப்போர்ட்டா அனுப்புனாங்க. சப்போர்ட் பண்ணி இவர் டைவர்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. போனவங்கள அடிபட்டு கீழே எல்லாம் விழ ஆரம்பிச்சுடுத்து. அதனால துரியோதனன் பயந்து போய் அவனை சமாளிக்கிறதுக்கு பீஷ்மர் ஒருத்தர் தான் சரின்னு அனுப்புறான். அப்போ அவர் என்ன பண்றார், சல்லியன்ல இருந்து அவனை டைவர்ட் பண்ண பாக்குறார். ஃபர்ஸ்ட் மந்திரனை விட்டு மிசை வந்த மகிபதி மேல் இப்ப என்ன ஆச்சு, டைவர்ட் பண்றோம். இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு சைட்ல இருந்து அம்பு வருதுன்னு வச்சுப்போம். அப்ப என்ன தோணும், யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு வலுக்கட்டாம இழுக்கிறாருன்னு சொல்லி அந்த சைடு டைவர்ட் ஆகும். அப்ப அந்த சைடு டைவர்ட் பண்ணோன்னா அங்க பார்த்தா பீஷ்மர் நிக்கிறார். அப்ப அவர் வந்து நிக்கிறார். அத்திரமும் விட்டு அவன் அடல் சிலை அறுத்தான். இப்ப வந்த உடனே இவன் என்ன பண்ணா, சுவேதனுக்கு அவருக்கும் சண்டை. அப்போ உடனே சுவேதன் என்ன பண்ணா, 2 பானத்தை விட்ட உடனே இவன் உடனே ஒரு வில்ல விட்டு பீஷ்மரனுடைய வில்லினுடைய நானை அறுத்து விட்டான். எது நான், அதான் த்ரெட், அதை வச்சுதான் சண்டை போடணும். அந்த த்ரெட்டை அறுத்துட்டான். அவன் அடல் சிலை அறுத்தான். சித்திரம் என்னும்படி திகைத்தனன் விராடன். சித்திரன் என்னும்படி திகைத்தனன். இவன் பண்ண விஷயத்தை பார்த்த உடனே பீஷ்மர் ஒரு நிமிஷம் மலைச்சு போயிட்டார். ஏதாவது நம்ம எடுத்து சண்டை போறதுக்கு முன்னாடி அவன் அடிச்சு நம்மளுடைய வில்லினுடைய நானையே உடைக்கிறானே, அப்படி அந்த அளவுக்கு இவனுக்கு குறிவார்த்து அடிக்கக்கூடிய வீரமும் மற்றதும் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நிக்கிறார். விராட புத்திரன் விடும் கனை பொறாது புலி போல்வன். சோ புலியை போன்று சண்டை போடக்கூடிய, போர்க்களத்திலே சண்டை போடக்கூடிய பீஷ்மர் அதிசயித்து போயிட்டார். ஒரு நிமிஷம் சித்திரம் போல நிக்கிறார். அப்புறம் உடனே யார் என்ன பண்ணிட்டார், சரி நம்ம, அவர் எத்தனையோ போர்க்களங்கள் பார்த்தவர் தானே, அவர் கொஞ்சம் சமாளிக்கணும் இல்லையா. வீடுவனும் மீள ஒரு விற்கொடு சிவேதன் சுடுமுடி வீழ ஒரு சுடுகனை தொடுத்தான். இப்ப என்ன பண்ணா, திரும்பவும் அவருக்கு இன்னொரு தடவை சண்டை போடுறதுக்கு இன்னொரு வில்ல எடுத்து சண்டை போடணும்னு வரும்பொழுது சிவேதன் என்ன பண்றான், திருப்பவும் ஒரு அடி அடிக்கிறான் வில்லால. அப்ப பீஷ்மர் தன் தலையிலே சூடி கொண்டிருந்த முடியை தூக்கிட்டு போய் விழுது. அந்த கிரீடத்தை தூக்கிடுது அந்த கனை. கொடுசிலை வாழி பல கொண்டு இவன் அவன் தேர் நீடு கொடி ஆடை நிலைத்துற அழித்தான். அப்ப திருப்பி இவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுதே, வில்லு அம்பு சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே இன்னொரு அம்பினாலே பீஷ்மரனுடைய தேரின் மேல் இருந்த கொடியை அறுத்து கீழே போட்டான். இதெல்லாம் நடக்குது. பீஷ்மரே போரிலே சிங்கம். இப்ப பீஷ்மர திக்குமுக்காடு செய்யக்கூடிய வித்தைகளை சிவேதன் செய்யறான். அப்ப அவருக்கு ஒன்னும் புரியல. பின்னையும் அவன் தனி பிடித்து வரிசாபம் தன்னையும் இவ பல சரங்கோடு துணிந்தான். அவனுடைய சரங்கள் என்ன ஆகுது, பீஷ்மரையும் அங்கங்க தொலைக்குது, அங்கங்க காயப்படுத்திட்டு போகுது. மின்னையும் நகும் பகழி வீடுமன் வெகுண்டு அங்கு என்ன அமர் செய்வது இனி என்று தளர்வுற்றான். இப்ப அவனோட சண்டை போட்டு பார்த்துட்டு இருக்கும் போது பீஷ்மருக்கே யோசனை வந்துட்டான், இவனோட என்னடா சண்டை போடுறதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ பீஷ்மன் தளர்ந்து போன உடனே இவன் என்ன பண்றான், துரியோதனன் பீஷ்மரை காப்பாத்துறதுக்கு இன்னும் சில மன்னர்களை பீஷ்மர் பக்கத்துக்கு போங்க, அவரை சப்போர்ட் பண்ணுங்கன்னு அனுப்புறான். போங்க, போய் நில்லுங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப தளர்ந்து கிடக்கக்கூடிய பீஷ்மருக்கு அவன் என்ன பண்றான், துரியோதனன் போய் அவங்களுக்கு
பீஷ்மருக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட்டா இருங்க அப்படின்னு போய் அவனோட சிவேதனோட நீங்க எல்லாரும் போங்க அப்படின்னு போறோம். அப்ப தளர்ந்த நிலை கண்ட துரியோதனன் அரும்போர் விளைந்த சிவேதனோடு வீடவன் இளைத்தான். இளைத்தலை உறாதபடி ஏகுமின். அவர் தளர்ந்து போனது அவனுக்கு தெரியக்கூடாது. இப்ப நம்ம வீக்னஸ் என்னன்னா, நாம சோர்ந்து போயிட்டோம்னு எதிராளிக்கு தெரிஞ்சா அடிச்சிருவான். இப்ப சோர்ந்து போற விஷயத்தை தெரியாத அளவுக்கு மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணணும், கவர் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கணும். அப்படி போய் நீங்களாம் போங்கடா கிளர்ந்த முடி மன்னரை அவன் அனுப்பினான். அந்த முடி மன்னர்கள் எல்லாம் அவர் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய வரி வில்லும், அவர்கள் கொண்டு வந்த வில்லு, அவங்களுடைய தேரு, அவங்க ஏறி வந்த சமாச்சாரம் எல்லாம் என்ன ஆகுது, அவன் தேர்ல ஏறுறதுக்கு முன்னாடியே அவன் தேர் கார் சக்கரத்தை உடைக்கிறான், வில்ல உடைக்கிறான். அவ்வளவும் அவனுடைய அம்புகள் பறக்குது, சிவேதனுடைய அம்புகள். இவரால் எதுவுமே மெஷர் பண்ண முடியல. ஏன்னா எங்க இருந்து வருதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு அவனுடைய கணைகள் அந்த அளவுக்கு வேகத்தை கொண்ட கணைகளாக இருக்கு, சீறி வருது. அப்போ என்ன செய்யறது? அனலம் நேர் குரராசன் வேர் ஓர் ஐவரையும் ஏவினான். இன்னொரு 5 பேரை போடான்னு சொல்றான் தன்னுடைய தம்பிமார்கள். அவங்களும் போய் நின்னவங்க தான். நின்னா அது வருது, அது அடிக்குது. யாராலையும் எதையும் செய்ய முடியாமல் இப்ப துரியோதனன் சைட்ல கொஞ்சம் வீக்கார மாதிரி ஆயிப்போச்சு இல்லையா? ஏன்னா சிவேதன் தான் இப்போ சேனாதிபதி. எங்க பாண்டவர்களின் சேனாதிபதி அவன் தான். முதல் நாள் போரின் பாண்டவர்களுடைய சேனாதிபதி சிவேதன். அவன் தம்பி இறந்ததுல அவன் கோபத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கான் அத்தனை பேருக்கும். 2வது அவன் கையில இருந்து சிவதனுசு, அது ஞாபகம் வச்சுக்கணும், சிவனுடைய வில். ஆகவே அந்த வில் இருக்கிற வரைக்கும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அது அடிக்கிறாங்க. அவன் அடிக்கிறதுல பீஷ்மர்ல இருந்து திக்கு முக்காடி போய் நிக்கிறாங்க. அவருக்கு என்ன, அவர் ஒரு வில்லு எடுக்கிறார், இவன் அடிக்கிறான், அவன் வில்ல உடைக்கிறான். பீஷ்மருடைய வில்லு உடைக்குது, அவர் கிரீடம் கீழே போய் விழுது, தேரினுடைய கொடி பறக்குது, உடைச்சு எரிக்கிறான். இப்படி அந்த அளவுக்காக நிற்கும் பொழுது இவரால் என்ன செய்யறதுன்னு தெரியல. திரும்பவும் பீஷ்மன் என்ன செய்யறான், எதிரில் போய் நிக்கிறான். இப்ப கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு கங்கை மகன் மற்றும் ஓர் கார்முகம் வளைத்து சிங்கம் என அப்பொழுது உருக்கி எதிர் சென்றான். இப்ப சிங்கம் மாதிரி போய் கர்ஜனை பண்ணி இப்ப வாடா அப்படின்னு சொல்றான். அங்க அவன் நகைத்து ஒருதன் அம்பு கொடு மீள பங்கம் உற வில் துணி படித்து எதிர் நின்றான். அங்க போய் நின்ன உடனே சிவேதன் அப்படியா அப்படின்னு சொல்லி இன்னொரு வில் அடிக்கிறான். அடிச்ச உடனே பீஷ்மருடைய வில் 2 உண்டாகும். யோசிச்சு பாருங்க, துரியோதனனுக்கு பலமே பீஷ்மர் தான் இல்லையா? ஏன்னா பெரும் சிங்கம் அவர் தான். பல போர்களை கண்டவர் பீஷ்மர். பீஷ்மரே திக்குமுக்காடக்கூடிய இடமாக சுவேதனோடு, அதுலயும் முதல் நாள் போர்ல நிக்குதுன்னா துரியோதன நிலை என்னவா இருக்கும்? முதல் நாள் போர்ல பீஷ்மர் சுவேதன் எவனோ ஒருத்தன் சின்ன பையன் அப்படித்தானே வச்சுக்கணும். துரியோதனை பொறுத்த வரைக்கும், மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் என்னது, விராடனுடைய பிள்ளைகள் சின்ன பசங்க. இது சின்ன பையன். இவன் என்னடா நம்ம பீஷ்மர் அடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்ப பீஷ்மரே ஒரு நிமிஷம் அப்படி திக்குமுக்காடி போயிட்டாரு. என்னடா இது, இவன் என்னத்தை சொன்னாலும் இவன் அடிக்கிறானே என்னங்கிறது அவங்க புரியல. அப்போ வானத்தில் உள்ள தேவர்கள், அது மட்டும் இல்ல பீஷ்மருடைய சகோதரன்மார்களாகிய 8 வசுக்கள்ல ஒரு வசுதான் இவர் இல்லையா? மத்த 7 வசுக்கள் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, மேல இருந்து தேவலோகத்தில இருந்து பாக்குறாங்களாம். இந்த போர் நடக்கிறத மேல இருந்து வேடிக்கை பார்க்கிறாங்க. ஆன பொழுது அந்தரம் நெருங்கி அமர்கானும் வானவர் விராடபதி மைந்தனை மதித்தார். அப்ப அந்த விராடபதியினுடைய மைந்தனாகிய சுவேதனை அவர்கள் நெஞ்சார பாராட்டினார்கள். வேனில் அவன் மேல் நுதல் விழித்தவன் அழிக்கும் கூனல் வரி சாபம் இது கொண்டனன் வரைத்தால். அவனுடைய அவன் கையில வச்சிருக்கிறது என்ன, ஒரு சிவதனுசு. அந்த சிவதனுசை இவன் என்ன பண்ணலாம், அவன் போடக்கூடிய சண்டை பார்க்க வித்தியாசமா இருக்கு. என்னன்னா தேவர்கள்ல இருந்து எல்லாரும் அப்படி ஆச்சரியமா பார்க்கிறாங்க. 8 வசுக்களில் தலைமையான வசுவை கொண்டவன் பீஷ்மன். அவன் தான் தலைமையானவன். அவன் அங்க நின்றுட்டு இருக்கான், அவன் சண்டை போடுறான், அவன் அடி வாங்குறான். அப்ப அவனை பார்த்து எல்லாருமே நம்மாலே தோத்து போகக்கூடிய அளவுக்கு இவன் சிவேதன் சண்டை போடுறான்னா என்னப்பா பெரியவன். ஏர் அணைய வீடமன் இழைத்தபடி கண்டால் வேறு அவனை வில்வரில் வெல்ல உரியவர் யார்? இப்போ
அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க, இப்போ பீஷ்மனே இவனோடு வில் வித்தையிலே தோத்து போவார்னு சொன்னா சுவேதனோட யார் சண்டை போடுவாங்க? வில்லுல வில்லோடு சண்டை போடுவது கஷ்டம் இல்லையா? மாறுபடு வெஞ்சமரில் வஞ்சனையால் அன்றி கோரல் அரிது என்றனர் குலப்பகை முடிப்பார். இப்ப என்ன சொல்லிட்டாங்க, தேவர்கள்ல அந்த அஷ்ட வசுக்கள்ல இருக்கிறவங்க, 7 வசூல இருக்கிறவங்க ஏற்கனவே சுவேதனுக்கும் அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருக்கு மனசுல இல்லையா? அந்த சாபத்தால தானே மயிலாக்கி அவர்கள் வெளியில போய் திரும்பவும் அவரு மீண்டும் பல உருவத்தை பெற்றதுனால அவருக்கு அவன் மேல ஒரு சின்ன பொறாமை இருக்கிறதுனால இப்ப என்ன சொன்னாங்க பீஷ்மர் கிட்ட, அப்பா அவனோட வில்லுல சண்டை போடாத, வில்லுல சண்டை போட்டா நீ தோத்து போவ, இல்லன்னா அவன் அந்த சிவதனுசை எடுக்க கூடாது. புரியுதா? ஏன்னா அந்த கையில அவன் சிவதனுசம் வச்சிருக்கிற வரைக்கும் அவனை யாரும் தோக்கடிக்க முடியாது. அவன் கையில இப்ப சிவதனுசு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதனால்தான் என்ன சொல்றான், மாறுபடு வெஞ்சமரில் வஞ்சனையால் அன்றி, வஞ்சனையா அடி, கோரல் அரிது, வெற்றி பெறுவது என்பது அரிது என்று அந்த 7 வசுக்களும் என்ன செஞ்சாங்களாம், அவங்க குலத்தினுடைய பகையாக இருக்கக்கூடிய சுவேதனை பகை முடிப்பதற்கு பீஷ்மரிடத்திலே தந்திரத்தை சொன்னார்கள். குலபகை முடிப்பர் சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு, பீஷ்மருக்கு இப்போ ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்ணக்கூடாது, அவன் வில்ல எடுக்க கூடாது, கேட்டா அவன் வில்ல எடுக்க கூடாது, அவனை இப்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அவன் வில்ல எடுத்து சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிறான். ஆன உடனே பீஷ்மர் சொல்றார், ஏன்பா உனக்கு வில்லு சண்டையை தவிர வேற எந்த சண்டையும் தெரியாதோ? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப என்ன ஆகுது, அவன் வீரத்தை டெஸ்ட் பண்ற மாதிரி, ஏன்பா உனக்கு வில்லு சண்டையை தவிர வேற எந்த சண்டையும் தெரியாதோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஓகை நிழல் என் வகை வசுக்களில் ஒருத்தன் ஆகிய நராதிபதி ஆம் முறை அழித்தான் அறிந்தான் வாகை வரிவில் ஒழிய வால் அயில்கள் என்னும் வேகமுறு வெம்படைகள் கற்றிலைகொள் வெய்யோ. என்னப்பா, வில் வித்தியை தவிர வேல் வாழ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் வச்சு சண்டை போடுறது கத்துக்கலையோ? இப்போ ஒரு நல்ல வீரனுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க இன்ஸ்டிகேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் சூழ்ச்சி. இவன் நல்லா சண்டை போடுறான், அவன் கிட்ட போயிட்டு ஏடா உனக்கு இது மட்டும் தான் தெரியுமா மத்தெல்லாம் தெரியாதா அப்படின்னா என்ன பண்ணுவான் உடனே? அது ஒரு ஈகோ தானே. அது என்னன்னா, அந்த போர்ல நம்ம தோக்க கூடாதுங்கிற ஒரு ஈகோ வரத்தானே செய்யும். உடனே அவன் என்ன பண்ணிருப்பான், அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு, அடுத்த விஷயத்தை போறதுக்கு பார்த்திருப்பான். என்று எதிர் சிவேதனும் இயம்புதல் வெள்கி குன்று சிலை கொண்டவன் அழித்த சிலை கொள்ளான். இப்பதான் பிரச்சனை வந்துருட்டு. என்ன பண்ணா, சிவன் கொடுத்த தனுசை கீழே வச்சுட்டான். இப்ப பாருங்க பிரச்சனை போச்சு. சிவன் கொடுத்த தனுசை கீழே வச்சு வென்றி வடிவேல் உருவி, அப்ப என்ன பண்ணா, ஒரு வாழை வென்றி வடிவாள் உருவி ஒரு வாழை எடுத்துட்டு மேலுற நடந்தான். தன்னுடைய தேரை விட்டு கீழே இறங்கி நடக்கிறான். ஏன்னா வாழ் சண்டைன்னா கீழே வச்சு தானே சண்டை போடணும். அவரும் கீழே இறங்குவார், நம்மளும் சண்டை போடணும்ட்டு இவர் இறங்குறார். நல்ல ட்ரிக்க பாருங்க. இவர் என்ன பண்ணார், ஏன்பா உனக்கு வேலோ வில்லோ, வில்ல தவிர வேலோ வாழோ கொண்டு சண்டை போட தெரியாதான்னு இவனை கலப்பி விட்ட உடனே நம்மால் என்ன பண்ணான், சிவதனுசை கீழே வச்சான், வாழை உருவுனான், கையில எடுத்துக்கிட்டான். அவரும் ஏதோ கீழே இறங்கி வந்து வாழால சண்டை போட போறான்னு நினைச்சுக்கிட்டு தேரை விட்டு கீழே இறங்கிட்டான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, தேரை விட்டு கீழே இறங்கி சிவதனுசை தள்ளி வெளியே வந்துட்டான். வெளியில வந்தாச்சு. அப்படி வெளியில வந்த உடனே மேலுற நடந்தான். அப்ப நின்றவனுக்கு வேறோர் நெடுஞ்சிலை குனித்தான். இப்ப பீஷ்மர் பாருங்க, பீஷ்மர் பாருங்க என்ன பண்ணிருக்கணும், அவன் வாழ் உரிய சண்டை போடுறதுக்கு வர்றாரு இல்லையா, இவரும் வாழைத்தானே எடுத்திருக்கணும், பண்ணல. இவர் என்ன பண்ணாரா, இப்ப இவர் தேர்லயே தான் இருக்காரு, அவன் கீழே இறங்கி நடக்கிறான். அப்ப நல்லா பாத்துங்க, டார்கெட் ஈஸி.
இதெல்லாம் தான் நீங்க பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம், கௌரவ சேனையில ஐயோ பாண்டவர்கள் எல்லாம் கிருஷ்ணர் அநியாயமா சொல்லி நல்லவங்களை எல்லாம் கொண்டுட்டாரே நம்ம கதை பேசுறோம். இப்ப இவங்க மட்டும் இந்த அளவுக்கு நியாயமா பண்ணிருக்காங்களா? இதையும் யோசிக்கணும் இல்லையா? அப்ப அவன் வாள் எடுத்துக்கிட்டு அவன் சண்டை வைக்க வரான். நல்லா ஞாபகம் வச்சுக்க, முதல் நாள் போரிலே கிருஷ்ணன் எந்த இடத்துலயுமே எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் பண்ணல. எங்கேயாவது பண்ணாரா பாருங்க, இது வரைக்கும் நடக்கல. நினைச்சிருந்தா உத்தரனை காப்பாத்திருக்கலாம், காப்பாத்தல. சுவேதனையும் காப்பாத்தல. அவர் எந்த விதத்திலையும் தர்மத்தை மீறி அந்த இடத்துல வேலையே செய்யல. இவங்க ரொம்ப மோசமா போகத்தான் அவரும் இறங்கி தன்னுடைய மாயையை செய்ய வேண்டியதாச்சு. ஏன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது நானும் பண்ணித்தானே ஆகணும்னு இறங்குறப்போ, வாள் எடுத்து ஒருத்தன் கீழே இறங்கி சண்டை போடணும்னு நினைச்சா இவர் என்ன பண்ணிருக்கணும், இவரும் வாள் எடுத்து தான் கீழே இறங்கி இருக்கணும். அவன் இறக்கி நடக்க வச்சுட்டார் பாதி தூரத்துக்கு. வர்றும் பொழுது இவர் வில்லால அவன் அடிக்கிறார் அம்பு கொண்டு. எப்படி? நின்றவன் வேறொரு நெடுசிலை குடித்தான். டக்குன்னு உடனே அவன் என்ன பண்ணான், ஒரு வில்ல எடுத்து அம்ப தொடுத்து வாளின் எதிர் வெண்சிலை வளைத்து வய வீரன். அப்படி எதிரில நடந்து வருகிறான், வாழை விட்டுட்டு, அதாவது வாழை கையில எடுத்துக்கிட்டு வில்ல வச்சுட்டு நடந்து வரக்கூடியவனுக்கு எதிராக பீஷ்மன் என்ன பண்றான், இப்போ இவன் அம்பு தொடுத்து அவனுடைய கைகளில் போட்டு ஒரு கையை துண்டித்தான் முதல்ல. அப்போ ஒரு கையை அடிச்சிடறான். தோள் இணையில் ஒன்று துடிய கனை தொடுத்தான். தோள்களிலே ஒரு தோளை வெட்டிட்டான். அப்படி கீழே விழுந்த உடனே காளை, அவன் வீரத்தோட இருக்கிறவன், காளை ஒரு கை விழவும் மற்றை ஒரு கையாள் மீளவும் வெகுண்டு சுடர் வாளினை எடுத்தான். ஒரு கை போனாலும் பரவாயில்லடான் எடுத்து இன்னொரு கையால சண்டை போடுறதுன்னு நடந்து வர்றான். எடுத்த வடி வாளினோடு என்கில் பலபானம் தொடுத்து வரு வீடுவன் மாமுடி துணிப்பான். அடுத்து வரும்போது அவன் அழன்று ஒரு சரத்தால் நடுத்தகை உறாமல் அவன் நல் உயிர் கவர்ந்தான். என்ன பண்ணிட்டான், அப்ப அவன் ஒத்த கைதான் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு அதுலயும் வாழை பிடிச்சுக்கிட்டு நடந்து வர்றான். வந்தா இப்ப சரம் மாறியாக அவன் மீது அம்பு மழைகளை தொடுத்து பீவன் வீடனன் என்று சொல்லக்கூடியவன் அடுத்து வரும்பொழுது அவன் அழன்று ஒரு சரத்தால் அவனுடைய உயிரை எடுத்தான். அப்போ சிவேதனுடைய உயிரை பீஷ்மர் எடுத்து விடுகிறார். அப்போ வாளோட சண்டை போட சொல்லி அவனை கூப்பிட்டு வாள் கைய அவனோட சண்டை போடுறதுக்கு அவன் கீழே இறங்கி வரும் பொழுது அவன் எதிர்பார்க்காமல் அவன் மீது அம்பை தொடுத்து அவன் கைய வெட்டி இன்னொரு பக்கம் அவனுடைய கையை வச்சு அவன் சண்டை போட வரும்பொழுது இன்னும் அவன் மீது அம்புகளை தொடுத்து அவன் உயிரை எடுத்தான், உயிர் கவர்ந்தான். பூமி பட நிலமிசை அப்போர் சுண்ணம் கமழ் மேனி புதல்வன் விழ. அந்த இடத்துல அவன் சுவேதன் தன் உயிரை விட்டு கீழே விழறான். வாழி மொழிந்து உளம் மகிழ்ந்தர் அந்தர துந்துவி முழங்க வானோர் உளர். அஷ்டவசுக்களுடைய அந்த 7 வசுக்கள் எல்லாம் ஒரே சந்தோஷம், தாண்டெல்லாம் வாசிக்கிறாங்க, நாதங்கள்லாம் முழங்குறாங்க. ஊழி வயர்த்து உலகேழும் உள்ளடக்கி திசை நான்கும் முக்களித்து ஏறி ஆழி பறந்து ஆர்ப்பதென ஆர்த்தனர் அப்பெரும் சேனை அரசரெல்லாம். துரியோதனனுக்கு இப்போ விருந்து சாப்பிட்ட மாதிரி போச்சு. ஆஹா, சுவேதன் செத்தாண்டா, வாங்கடா எல்லாரும் ஸ்வீட்டு கொடுத்து சாப்பிடுவான்னு சொல்லி ஒரே கொண்டாட்டம். நம்ம ஆளுங்க கொண்டாட்டம் அப்படி கிடக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காட்சி அழகாக ஒரு இடத்துல அவர் சொல்லுவார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போரிலே பீஷ்மர் முதல் முறையாக நேர்மைக்கு மாறாக சண்டை செய்தார். நேர்மைக்கு மாறாக அவர் சண்டை செய்கிறார். என்ன காரணம்? வாளோடு வாழ் மோத வேண்டிய இடத்துல வாழை வச்சுட்டு அவன் எதிர்பார்க்காத முன்னம் அவன் மீது அம்பை பொழிந்து அவனை சாகடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு போர் தர்மம் இல்லை. அப்ப தர்மத்தை மீறிய செயலை பீஷ்மர் செஞ்சுட்டார்.
ஏன் விட்டா அவன் அடிச்சிருவாங்கிற ஒரு பயம். விஷயம் அவ்வளவுதான். பயத்தினால், புரியுறதா? என்னன்னா பயம். இவன் வந்தா என்ன பண்ணிடுவான், இவனை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கறதுனால அவருக்கு ஒரு பிரஷர். யார் பிரஷர் கொடுக்கறா? துரியோதனன் அழுத்தம் தர்றான். நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் பண்ணணும், நீங்களும் செய்யலைன்னா நான் என்ன பண்றது, ஐயோ நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் வீரர்னு சொல்லி சொல்லி அவன் பயமுறுத்துற மாதிரி அவனும் ஒரு பிரஷர் கொடுக்கறதுல இவரும் தன்னுடைய தர்மம், அந்த போர் தர்மத்தை விட்டு அவர் என்ன பண்ணிட்டார், அவனை வஞ்சனையால் கொன்றார். அவன் எதிர்பார்க்காத போல. எப்படி சல்லியன் உத்திரனை வில்லோடு சண்டை போட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு கூர்வாள் எடுத்து தள்ளிட்டான் இல்லையா? நம்ம சொல்லலாம், போர்க்களத்துல வந்த பிறகு நீ இதெல்லாம் யோசிக்க கூடாது, எதிர்பார்க்காத வகையில எது வேணா வரலாம், அப்படிலாம் நடக்கும், நீ அதெல்லாம் எதிர்பார்க்கணும் அப்படின்னா போர் முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? there is always an operation, right? ஆபரேஷன் மேன்யூல் ஒரு போர் முறை வச்சிருக்கோம். வாளோடு இருந்தா வாளோட சண்டை போடணும்னு டிக்ளரேஷன் கொடுத்தது யாரு? பீஷ்மர். முதல் நாள் போர்ல நின்னவர் தானே சொன்னார், வாளோடு வாழ் தான் சண்டை போடணும், வேலோட வேல் தான் சண்டை போடணும், தேரோட தேர் தான் சண்டை போடணும், யானையோட யானை தான் சண்டை போடணும். இத்தனை டிக்டேஷன் நீ கொடுத்துட்டு நீ செய்யலாமா இந்த வேலைய? அப்போ முதன்முறையாக பீஷ்மர் ஒரு தர்மத்திற்கு விரோதமான ஒரு விஷயத்தை செய்தார். இப்ப இந்த கருத்தின்படி நம்ம யோசிச்சா பின்னர் கிருஷ்ணர் செய்ததிலே தவறு ஏதும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. என்ன காரணம்? நீ இப்படி வித்தியாசமா நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ செய்வேன்னா நாங்களும் சில ட்ரிக் பண்ணித்தானே ஆகணும். நீ என் வீக்னஸ் அடிப்பேன்னா நான் உன் வீக்னஸ் அடிக்க மாட்டேனா? ஏயா நீ மட்டும்தான் அடிப்ப, நான் வாங்கிட்டு இருப்பேன், நான் செய்யக்கூடாதா உனக்கு? இது நல்லா இருக்க, நீ உனக்கு மட்டும்தான் என் பலகீனம் தெரியும், உன் பலகீனம் எனக்கு தெரியாதா? அப்ப நான் உன்னை அடிக்க கூடாதா? அப்ப அடிப்பேன் என்பதை தெரிந்து கொண்டுதான் கிருஷ்ணர் பின்காலத்திலே, பின்னே வருகின்ற போர்க்காலங்களிலே, போர் நாட்களிலே அவர் அந்த முடிவை தருகிறார். ஆகவே இதுல இப்பேற்பட்ட விஷயம். அப்ப சுவேதன் இறந்து போறான். அதற்கு பிறகு வில்லிவாரத்தில் வில்லிபுத்தூரர் அந்த படுகள காட்சிகளை பற்றி காட்சிப்படுத்தியிருக்கார். ஒரு அழகான வர்ணனைகள், அதுக்குள்ள போகல, அது ரொம்ப கோரமாக இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டியிருக்கார். காட்டிய பிறகு அப்படியே வந்து கொட்டாரத்துல உத்தரன் அழறான், விராடன் அழறான். உத்தரன் இறந்து போனதையும், 2 மகன்கள் இறந்துட்டாங்க. முதல் நாள் போரில 2 பேர் இறந்து போனார். விராட மன்னனுக்கு ரொம்ப பெரிய அடி, அப்படியே குலுங்கி அழறான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகள் போயிட்டாங்க. ஏன்னா பெரிய புத்திர சோகம்ங்கிறது பெரிய பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அதோட நிறுத்திட்டாங்க, போர் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு, எல்லாம் தம் இடத்துக்கு வந்தாச்சு. அப்ப புத்திரனை இழந்த பிறகு அவன் அழறான். திருநெடுமால் முதலான தேர்வேந்தர் விராடன் உழைய சென்று உன் மைந்தர் இருவரும் இன்று ஒருபடியே வெஞ்சமரில் எஞ்சினர் என்று இரங்கல் ஐயா, பெருமுனையில் வீடுமனை புறங்கண்டு நிறுவரெல்லாம் போன்ற வென்று பிறகுடன் வாழ் எடுத்த பின் அன்றோ நெடு சரத்தால் விழுந்தது என்றான். அப்ப என்ன, நீ உன் பிள்ளை செத்து போயிட்டான்னு நினைக்காத, ஆனா வீரமாக இறந்தான். காரணம் என்ன? யாராலையும் ஜெயிக்க முடியாத பீஷ்மரை உன் பிள்ளை எதிர்கொண்டு பீஷ்மரை திக்குமுக்காட செய்தவனாக உன் பிள்ளை இறந்தான். இன்னொரு பிள்ளை என்ன பண்ணா? சல்லியனை திக்குமுக்காட செய்தான் இல்லையா? அப்ப சொல்லி தர்மன் சொல்றான், பேய் செய்த அரங்கு அணைய பெருங்கானில் திரிவோருக்கு. காட்டுல தெரிஞ்சோம் இல்லையா? பேயெல்லாம் சுத்தக்கூடிய காட்டுல நாங்க தெரிஞ்சோம். பெற்ற காதல் தாய் செய்த உதவி எனும் தகும் உதவி பல செய்தாய். அப்பா விராடா, நாங்க கஷ்டப்பட்ட போது நீ என்ன செஞ்ச? ஒரு பெத்த தாய் கூட செய்ய முடியாத உதவியை நீ செய்தாய் இல்லையா? என்ன சொல்றான்? குந்தியால பண்ண முடிஞ்சத? பண்ண முடியல. ஆனா அந்த குந்தியை விட இங்கே இவரால் பண்ண முடிந்த ஒரு விஷயம். சமருடு இன்று உன் சேய் செய்த உயிர் உதவி தேவர் எல்லாம் துதிக்கின்றார். உன் புள்ள எம்பொருட்டும் 2 பிள்ளைகளும் உயிரை கொடுத்திருக்காங்கப்பா. அவங்க செஞ்ச உதவி இந்த உலகத்திலே தேவர்கள் கூட பாராட்டுவார்கள். செறிந்தோர் தம்மில் நீ செய்த பேர் உதவி யார் செய்தார் இந்த உலகத்துல? நீ செஞ்ச உதவி எவன்பா செஞ்சான் எனக்குன்ட்டான்.
தர்மன் பேசுறான், அது உண்மை, அவன் மனசிலிருந்து பேசக்கூடிய விஷயம். நீ செய்த பேர் உதவி யார் செய்தார் என்று சொல்லுகின்ற பொழுது விராடன் சொன்னா, உன் உயிர் போல் நீ வளர்த்து உத்தரன் தன் உயிரும், உன் உயிர் போல் நீ வளர்த்த உத்தரன் தன் உயிரும், உருத்து எழும் சிவேதன் தன் உயிரும் போர் அரசர் தான் இருந்து கொண்டாட சமரில் ஈந்தார். அவன் சொல்றான் அழகாக தருமனை பார்த்து, அங்கே அர்ஜுனன் நிற்கிறான். அர்ஜுனன் எப்படி தன்னுடைய பிள்ளையாகத்தான் அந்த உத்தரனுக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்தான். உன் உயிர் போல நீ வளர்த்த பிள்ளைய, அவன் தன்னுடைய உயிரையும், என்னுடைய மூத்த பிள்ளை சிவேதன் தன்னுடைய உயிரையும் உனக்காக அவன் கொண்டு போய் கொடுத்தான். என் உயிரும் நினதன்றி, என் உயிரும் போகணும்னா உனக்காக தாண்டா போகும்ட்டான். பாண்டவனிடத்திலே சொல்கின்றான், தர்மனிடத்திலே, அப்பா நான் சாகராக இருந்தாலும் விராடன் சொல்கின்றான், அதுவும் உனக்குத்தான், யாரது இனி இனி எவனுக்கும் கிடையாது. சதுர்முகத்தோன் ஈன்றவாரின் மண்ணுயிருக்கு உயிர் அணையாய். இந்த உலகத்திலே உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியவன் தர்மா, உனக்குத்தான் நான் சொல்றேன்ப்பா, சத்தியம் என்ன, என் உயிரும் உனக்காகத்தான். என் பிள்ளைக தன்னுடைய உயிரை கொடுத்து வீரத்தை சொல்லிட்டாங்க. நானும் போர்க்களத்துக்கு போய் மாளுவதாக இருந்தாலும் உன் பக்கத்திலே இருந்து மாழ்வேன் என சொல்லுகின்றான். சொன்ன பிறகு அங்கே சூரியன் மறைகின்றது, இருள் சூழ்கின்றது. மறுநாள் காலையிலே சூரிய உதயம் ஆகின்றது. அதற்கு பிறகு 2ஆம் நாள் போர் சருக்கத்துக்கு அடுத்த வாரம் போய் அதுல என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இன்றைக்கு இந்த முதல் நாள் போர் சருக்கமானது உத்திரன் என்கின்றவனுடைய இறப்பும் சுவேதன் என்று சொல்லக்கூடியவனுடைய இறப்பும், முதல் நாள் போரிலே பாண்டவர்களுக்கு அடி, அது நமக்கு புரியும். பாண்டவர்கள் அடி வாங்குறாங்க, பாண்டவர்களாலே பிரச்சனை, அதாவது பாண்டவர்களுக்கு ஒரு விதமான ஒரு அடி ஏற்பட்டு 2 லாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த லாஸ அவங்க பார்க்கலாம். அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லி இந்த இடத்துல நிறைவு செய்கிறேன். வரக்கூடியதை மற்ற வாரத்திலே பார்ப்போம். நன்றி.